இன்றைக்கி நான் புளி கத்திரிக்காய் செய்ய போகிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, பொடிசாக வெட்டின வெங்காயம், தக்காளி ரெண்டுமே 1/4 கப்பு, 4 இல்லை 5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இரநூறுலேருந்து 250 கிராம் வரைக்கும் கத்திரிக்காய் நல்ல பெரிய துண்டாக வெட்டி தண்ணியில் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் எப்போ வெட்டினாலும் தண்ணியில் தான் போடணும், இல்லை கருத்து போயிடும். கப்பில் அளந்தால் 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கத்திரிக்காய் பாதி வேகிற வரைக்கும் வதக்கணும். அடிக்கடி கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வதங்கும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 4 ஸ்பூன் மல்லித்தூள், மசாலா பொடியெல்லாம் கத்திரிக்காயோடு சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துலேருந்து கரைச்சது, அதோட ஒரு கப்பு தண்ணி, நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவு வெந்திருக்கும். கரண்டிலேயே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
அரைச்சி வச்ச வெள்ளை எள்ளை இதோட சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கணும். நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். புளி கத்திரிக்காய் வெள்ளை சாதத்தோட, இட்லியோட, தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அதோட கூட இதையும் சேர்த்து சாப்பிட்லாம். சென்னையில் பிரியாணியோட இது மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் கொடுப்பாங்க.